வெல்கம் டு டேஃப் ஐஎஸ் அகாடமி. டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிமினரி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ரைட்? ஸோ இதுல நம்மளுக்கு ஒரு மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சப்ஜெக்ட் இருக்கு: ஹிஸ்டரி, பாலிட்டி அண்ட் எக்கானமி. இந்த 3 சப்ஜெக்ட் நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் நிறைய வேல்யூ அடிஷன் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன இருக்கும். ஸோ சர்வீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ குரூப் ஒன்ல எடுத்துட்டீங்கன்னா வேரியஸ் சர்வீசஸ் இருக்கு இல்லையா? ஸோ டெப்டி கலெக்டர் டிசின்னு சொல்லுவாங்க, அண்ட் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி, அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனரிங் கமர்ஷியல் டாக்ஸஸ், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் இருக்கு. பட் எல்லாருடைய இன்டென்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசியும் டிஎஸ்பியா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஹை ரேஞ்சான போஸ்ட் போகணும் அப்படின்னா நம்மளுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது இட் ஷுட் பி யூனிக் நேச்சர். அது யூனிக்கா இருந்தால் மட்டும்தான் ஸோ மற்றவங்களோட நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணி முன்னாடி போக முடியும். ஸோ அதுக்காக நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமில அறம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச், ஓகே? இந்த அறம் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த 3 மேஜர் சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் எக்கானமி, இந்த 3 சப்ஜெக்ட் மட்டுமே என்டையரா ஃபோக்கஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கொண்டு போகிறோம். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு மெயின்ஸ்லையும் கவர் ஆகும், அஸ் வெல் அஸ் எங்க யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸ்லையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆகும். மெயின்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வைடா படிக்கிறதுனால நம்ம நாலேஜ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ்லையும் என்ன பண்ணிக்கலாம், மற்ற ஸ்டூடெண்டோட கட் ஆஃப்ல என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை பத்தி ஒரு பேசிக்கான டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ நேம் என்ன பார்த்தீங்கன்னா அறம் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல உங்களுக்கு 16+ டெஸ்ட் இதுல கவர் ஆயிடும், விச் மீன்ஸ் 12 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்டா இருக்கும். அதாவது பாலிட்டி, எக்கானமி அண்ட் ஹிஸ்டரி, அந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், அண்ட் 3 ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க வித் மெட்டீரியலோட, ஓகேங்களா? ஸோ நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ மெட்டீரியலோட உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, இதை டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் வேற அதர் சேலஞ்ச் ஃபீச்சர் சொல்லும்போது காம்ப்ரிஹென்சிவ் சிலபஸ் கவரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுனா சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுக்கான நோட்ஸ் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா. இப்போ இந்தியன் எக்கானமி அப்படின்னு பொறுத்த இந்தியன் எக்கானமியும் அண்ட் இந்தியன் பாலிட்டியும் இந்த 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்புட் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள இன்புட்டா கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு மார்க்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? அப்போ உங்களுக்கான சிலபஸ் கவரேஜ் ஒரு வைடா இருக்கும், காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். மென்டாரிங் செஷன் 1-to-1 மென்டார்ஷிப் இருக்கும், ஓகேங்களா? ஜூம்லயும் இருக்கும், உங்களுக்கு ஆஃப்லைன்லயும் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த மென்டாரோட டைரக்டா கான்டாக்ட் பண்ணி உங்களோட மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன பண்ணிக்கலாம், அந்த மிஸ்டேக் அகைன் ரிப்பீட் ஆகாம நீங்க தவிர்த்திடலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி இங்கேயே நம்ம அந்த மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை அவாய்ட் பண்ணா மட்டும்தான் மெயின்ஸ் ஒரிஜினல் எக்ஸாம்ல என்ன பண்ண முடியும், மிஸ்டேக் இல்லாம ஸ்பீடா உங்களால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேப்பரை கம்ப்ளீட் பண்ணும். அந்த பேப்பர் கம்ப்ளீஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே? நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் பெட்டர் எவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக். ஸோ எவாலுவேட் பண்ணி இந்த மாதிரி ஆன்சருக்கு, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் நம்ம கொடுக்கலாம், இன்னும் எப்படி எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், எந்த இடத்துல ஃப்ளோ சார்ட் போடலாம், எந்த இடத்துல டேபிளர் காலம் போடலாம், அண்ட் எந்த இப்போ ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா சில மேப்லாம் போடுற மாதிரி இருக்கும், ஓகே? ஹிஸ்ட்ரியில கேட்குறாங்கன்னா இந்த வார் நடந்ததுன்னு சொல்லிட்டு மேப்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் எந்த மாதிரி கொடுக்கலாம், எந்த மாதிரி பென் யூஸ் பண்ணலாம், இப்படி A to Z வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணிடும் உங்களுக்கு மென்டாரிங்ல கிடைச்சிரும். அந்த எவாலுவேஷன் ஃபீட்பேக் ரொம்ப ஒர்த்தாகவும் இருக்கும், ஓகே? லாஸ்ட் பார்த்தீங்கன்னா செமினார் கிளாஸஸ். ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க, செமினார் எடுக்கும்போது ஸோ நீங்க செமினார் எடுக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே ஒரு டீச்சிங்ல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும். இதனால நம்மளுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப என்ரிச் ஆகும். ஸோ இதெல்லாமே இந்த அறம் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய சம் சேலண்ட் ஃபியூச்சர்ஸ், ஓகே? அண்ட் இது போக அடிஷனலா உங்களுக்கு கைடன்ஸ் கிளாஸ் பை குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் ஆல்ரெடி நம்ம டேஃப் ஐஎஸ் அகாடமில இருந்து கிளியர் பண்ணி குரூப் ஒன் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய டிஎஸ்பி இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜூம்லயோ இல்ல ஆஃப்லைன்ல என்ன பண்ணுவாங்க, டைரக்டா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் கூட உங்களுக்கு இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த அறம் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு 100% என்ன ஆகும், சப்போர்ட்டிவா இருக்கும், சரியா? அண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடா அப்ரோச் கொடுப்பாங்க. அண்ட் ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஓவராலா இந்த டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, சரியா? ஸோ இந்த அறம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பா அப்கமிங் குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் இந்தியன் பாலிட்டிக் மட்டும் உங்களுக்கு மெட்டீரியல் காட்டுறேன். ஸோ ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 4 புக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் மீடியம், ஓகேங்களா? ஸோ இந்தியன் பாலிட்டிக் மட்டுமே ஸோ ஒரு 4 மெட்டீரியல்ஸ் இருக்கு. இது 1, 2 அண்ட் 3, 4, ஓகேங்களா?
ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் இது வந்து என்ன கேட்டீங்கன்னா தமிழ் மீடியம். ஸோ நம்ம 2 மீடியமுக்கும் தனித்தனியாக ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதனால மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது. ஸோ ஃபுல்லா நீட்டா கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டோட உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இந்த வரக்கூடிய இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ்ல வந்து இந்த 3 சப்ஜெக்ட்ல நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும், இன்டர்வியூல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே இந்த ஆரம் டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்ல கிளியர் பண்ணி அடுத்து வரக்கூடிய இன்டர்வியூலையும் கிளியர் பண்ணி உங்களுடைய கனவு பணியான டிசி டிஎஸ்பி அடைவதற்கு டேப் ஐஎஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.